இன்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேசுகிறார் 100 நாள் வேலை திட்டத்தை பற்றி. இதே திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி தந்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தப்படும் என்று. உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய். இன்றைக்கு மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆக திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அதே நேரத்தில் மத்திய அரசாங்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை இன்றைய தினம் நிறைவேற்றிருக்கின்றது. அது மட்டுமல்ல, 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்த்தப்படும் என்று திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டார்கள். சம்பளத்தை உயர்த்தினாங்களாமா? சம்பளத்தை உயர்த்தாட்டியும் பரவாயில்ல, அந்த 100 நாள் வேலை திட்டத்தை கூட முழுமையாக அந்த மக்களுக்கு கொடுக்காத அரசு விடியா திமுக அரசாங்கம். ஆனால் அண்ணா திமுக அரசு வந்த பிறகு 125 நாட்களை 150 நாளாக உயர்த்தப்படும். அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி வழங்கப்படும். தடையில்லாமல் அவர்களுக்கு பணி வழங்கப்படும். இது அண்ணா திமுகவுடைய லட்சியம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை. சிந்தித்து பாருங்கள். வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற ஊழியர்களுக்கு ஒரு தவறான அவதூறு பிரச்சாரத்தை பரப்புகிறார் இன்றைய முதலமைச்சரும் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்களும். இன்றைக்கு 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்வதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லுகின்ற முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அவருடைய கூட்டணி கட்சியை சேர்ந்த தலைவர்கள். நிச்சயமாக 100% உறுதியாக சொல்கின்றோம், 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக இன்றைக்கு மத்திய அரசு உயர்த்திருக்கிறது. அது மட்டுமல்ல, அதோடு மேலும் நாங்கள் கோரிக்கை வைத்து அழுத்தம் கொடுத்து 125 நாட்கள் 150 நாளாக உயர்த்துவதற்கு உண்டான நடவடிக்கை அண்ணா திமுக கட்சி எடுக்கும். அண்ணா திமுக ஆட்சி அமைந்தவுடன் இதை நிறைவேற்றப்படும்.